எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத வாக்கியம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. மிடில் கிளாஸில் பிறந்த எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கும் இது பொருந்தும். குறிப்பாக கல்யாணமான பெண்கள் காயத்ரி மந்திரம் மாதிரி தினமும் கேட்பாங்க. மாமியார் பண்ணுறத கணவர்கிட்ட சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா எங்கள் அம்மா அப்படித்தானு இவர் கேட்க மாட்டார். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புலம்புனா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அவங்க. அது என்ன, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எவ்வளோதாங்க நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுவே ரொம்ப கடுப்பாகி ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா சும்மா டென்ஷன் பண்ணக்கூடாது. நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்காக நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சப்போர்ட்டிவாக பேசலாம். உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தோம், அதுக்காச்சு சப்போர்ட் பண்ணுங்க பாஸ். அடுத்த எபிசோடில் எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத வாக்கியம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. மிடில் கிளாஸில் பிறந்த எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கும் இது பொருந்தும். குறிப்பாக கல்யாணமான பெண்கள் காயத்ரி மந்திரம் மாதிரி தினமும் கேட்பாங்க. மாமியார் பண்ணுறத கணவர்கிட்ட சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா எங்கள் அம்மா அப்படித்தானு இவர் கேட்க மாட்டார். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புலம்புனா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அவங்க. அது என்ன, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எவ்வளோதாங்க நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுவே ரொம்ப கடுப்பாகி ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா சும்மா டென்ஷன் பண்ணக்கூடாது. நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்காக நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சப்போர்ட்டிவாக பேசலாம். உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தோம், அதுக்காச்சு சப்போர்ட் பண்ணுங்க பாஸ். அடுத்த எபிசோடில்